ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். நான் உங்கள் மோனிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில க்ளீனிங் டிப்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி வந்து நிறைய பேர் வந்து க்ளீனே பண்ண மாட்டாங்க. ஸோ அடிக்கடி கையெல்லாம் தொட்டு அதில் வந்து அச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நார்மலான ஒரு கோலின் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ டிவியோட ஃப்ரண்ட்டில் மட்டும் துடைக்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் பேக் சைடு வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ பேக் சைடில் வந்து நம்ம என்ன தான் கவர்லாம் போட்டு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு டஸ்ட்டு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக் சைடில் வந்து எந்த ஒரு லிக்விடும் ஸ்ப்ரே பண்ணாமல் நார்மலான ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து டஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்கவே இருக்காது. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணும்போது பேக் சைட்லையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், டிவி பேக் சைடும் வந்து நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்கிட்டோ நெட்ஸை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ நெட்ஸில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் டஸ்ட்டு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம பார்க்குறதுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணது. மற்ற ரூம்ஸில் இருக்கிற நெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவபிள் தான். பட் இதுவுமே வந்து ரிமூவபிள் தான். பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, சுற்றி வந்து ஆணி அடித்தனால இதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் இதை மட்டும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நான் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு டஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா கிளியராக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்டான நைலான் ப்ரஷ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கார்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டோரில் போட்டிருக்கிற நெட்டை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் கிச்சனில் இருக்கிற விண்டோ நெட் வந்து காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதில் டஸ்ட் மட்டும் கிடையாது, நம்ம சமைக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட போய் இந்த நெட்டில் வந்து ஒட்டிடுச்சு. ஸோ அதனால் இதை எப்படியாவது வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ உள்ளேருந்து பார்க்குறத விட வெளியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னே தெரில, அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் செக்ரீட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விண்டோ ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரியான மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு டிட்டர்ஜென்ட்டில் ஊற போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சமைக்கும் போது அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம சமையலில் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா நீட்டாக வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஜன்னல் ஃபுல்லாக. ஸோ இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் கொளுத்து எடுக்குது. ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா விண்டோஸ் எல்லாமே ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வெளியில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து நிறைய வந்து இந்த கம்பியில் வந்து செக்ரீட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு உங்களோட விண்டோஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கம்பி எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் நெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே வந்து செக்ரீட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃபுல்லாக இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க.
ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ பெட்ரூம்லேயும் ஹால்லேயும் இருக்கிற நெட் வந்து ரொம்ப பெருசாக அழுக்காகலை, வெறும் டஸ்ட் மட்டும்தான் இருக்குது. வேறு கிச்சனில் இருக்கிற நெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. இப்போ ஃபுல்லாமே வந்து இந்த ப்ரஷ் வச்சு நீட்டாக வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற நெட்டு. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. வேறு நம்ம ஸ்டவ்வுக்கு நேராக இருந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசுக்காயிருக்கு. ஸோ அது எவ்வளோ தான் வந்து நான் டஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே அந்த டஸ்ட்டு வந்து போகவே இல்லை. ஸோ ரொம்ப ஹார்டான ஸ்டெயின்ஸாக வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து ரஃப்பாக வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டிட்டர்ஜென்ட்டில் ஒரு 3 ஹார்ஸ் வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஸோ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஊற வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மஸ்கிட்டோ நெட்ஸில் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாமே வெளியில் வச்சு டஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரஃப்பாக டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுடலாம். இப்போ நான் வந்து எல்லா மஸ்கிட்டோ நெட்ஸுமே டிட்டர்ஜென்ட்டில் ஊற போட்டு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சுத்தமாக தெரியாமல் இருந்த நெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டுமே வந்து போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ கிச்சனில் போட்டிருந்த நெட் இது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு பிஃபோரில். பட் ஆஃப்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி தான் பெட்ரூம் ஹாலில் இருக்கிற நெட்டும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்னால் செஞ்ச ஒரு டஸ்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த டஸ்டர் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். இது வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த மீஷோ ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய மீஷோ வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால நம்ம நீட்டாக வந்து எல்லா கார்னர்ஸுமே வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வந்து வாஷிங்க்கு கூட போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டூல் போட்டு ஏறி நின்று விழுந்துருவோமோன்னு பயந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீட்டாக உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு சீலிங்கில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இன்னுமே வந்து ஒற்றை அடிக்கிறதுக்காக நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்களை தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சீலிங்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனோடைய ஹோல்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனெல்லாம் வாஷ் பண்ணுவோம், வேற நம்ம மேலே இருக்கிற ஹோல்டர்ஸை வந்து துடைக்கவே மாட்டோம். ஸோ இந்த வைப்பர் இருக்கும்போது கவலையப்பட வேண்டாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீலிங் ஃபேன்ஸ் துடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் வேறஸ் பார்த்திங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் வைப்பரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வைப் பண்ணிடலாம். நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 7 மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேனுடைய விங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வைப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வீடு ஃபுல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் எல்லா டஸ்ட்டுமே வந்து அக்வயர் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வைப் பண்ணும்போது எந்த டஸ்ட்டுமே வந்து கீழே விழுகாது. ஸோ எல்லா டஸ்ட்டுமே வந்து இதிலேயே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம அப்படியே வந்து வாஷிங்க்கு போட்டுடலாம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து அடிக்கடி வந்து ரீயூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நார்மலாக ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கம்பி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்க்கு வந்து இதை மாற்றிக்க முடியுது.
நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி கெட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கெட்டில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்னே சொல்லலாங்க. நம்ம என்ன தான் வந்து நம்ம சோப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணாலுமே உள்ளே வந்து லைட்டாக அந்த ஸ்டெயின் பார்த்திங்கன்னா உப்பு கரை மாதிரி அந்த கார்னரில் போய் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமனுடைய தோல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கெட்டில் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம டெம்பரேச்சர் ஒரு ஹை டெம்பரேச்சர் போனோடனே ஆஃப் ஆகிடும். ஸோ அது நல்லா கொதித்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம சிங்கில் ஊற்றிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு 2 டைம் வந்து ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்டான ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுவும் மெயினாக வந்து உப்பு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் அந்த ஸ்டெயின்ஸ் அதிகமாகவே வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து உள்ளே இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து பலன்னு இருக்குது, அப்படியே புதுசு மாதிரி. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து நான் டெய்லி சிங்க் க்ளீன் பண்ணிடுவேன் நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நம்ம வாஷ் பண்ணாமே வச்சுருந்தேன் வீடியோக்காகவே. ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம், நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வேறு இந்த கிரானைட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாகவே போகாது, சைட்லலாம் போய் செக்ரேட் ஆகிடும். அந்த ஒரே காரணத்தினாலே வந்து உப்பு கரை வந்து நிறையா ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சோப் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விடல அப்படின்னா அது எல்லாமே கரையாக அங்கங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்காக நார்மலான ஒரு லிக்விட் டிஷ்வாஷிங் லிக்விட் எடுத்து இந்த மாதிரி ஒரு சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு கரைலாம் ஏதாவது இருந்துச்சு, ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு அட் அ டைமில் நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். எப்போவுமே வந்து உங்களோட சிங்க் பைப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் செலோ டேப் போட்டு இந்த மாதிரி ஹூக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் வைப்பர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் ஆகி காஞ்சதுக்கப்புறமா கெட்டிலில் வந்து நல்லா சுட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிங்க்கில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்க் ரொம்ப க்ளீன் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி கிளாக் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்க் வழியாக கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் உங்களுக்கு நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.